ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். ஆனால் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் வச்சு செய்யக்கூடிய ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி தான். எப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ பிரியாணினாலே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிட்ணும். ஆமாங்க, ஏலக்காவோ லவங்கமோ கருவேப்பிலை புதினா இதெல்லாம் வரக்கூடாதுங்க. கொத்தமல்லிலாம் வந்தால் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி என்னோடய ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்படின்னு பார்த்துருவோமா? ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து தேவையான அளவு உப்பு, ரா மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, தனியா, லவங்கம், பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஸ்டார் பூவு, கால்பாசி, ஒரு 3 வரமிளகா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி ஓரமாக வச்சுடுங்க. இருக்கட்டும் அது பாட்டு. காரம் மட்டும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ். காரம் உப்பு மட்டும் எப்பயுமே உங்களுடைய பர்சனல் டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட வீடியோவை ஃபாலோ பண்ணாதீங்க. இது என்னோடய ரிக்வஸ்ட். சரிங்களா? அடுத்து எந்த பாட்டில் பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கீ. உங்கள்கிட்ட அவைலபிள் இருந்தால் ஹோம்மேட் கீயை ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இல்லைனா இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 100 ml அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஜஸ்ட் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக, தாளிப்புக்காக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், ஒரு 3 மராட்டி முக்கு சேர்த்துருக்கேன். இந்த மராட்டி முக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? டம் போடுறதுக்கு முன்னாடி ரைஸ் குக் ஆகிடும் இல்லையா, அந்நேரம் அதை எடுத்துருவேங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிரியாணியில் சிக்கனும் ரைஸும் தான் இருக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக சாப்பிடணும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலே பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு கொடுத்திங்கன்னா அருமையான ஃப்ளேவர் க்ரியேட் ஆகும் பாருங்கள். வீடே மணக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதான் மேட்ரு. அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் வச்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வச்சாச்சுங்க. எல்லாத்தையும் கொடுத்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன், அந்த சிக்கன் அதில் சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம்குள்ளே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே டெம்டிங்காக இருக்கிற ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள், அட்டகாசமாக வருங்க. ஸோ இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் பாருங்கள். இப்போது மூடி வச்சுட்டேன்னா இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்களா எவ்வளோ கிரேவியை பார்க்க எவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து அதையும் ஒரு வதக்கிட்டு, இது பசும்பாலோட தயிர் வச்சு நான் வீட்லேயே உர ஊற்றி வச்சுருந்த தயிருங்க. ஸோ பாக்கெட் தயிர் இல்லாமல் இந்த மாதிரி தயிர்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் 1/2 கிலோ ரைஸு இந்த கிளாஸில் மெஷர் பண்ணும்போது 2.5 கிளாஸ் ரைஸ் வந்துருந்துச்சு எனக்கு. ஸோ 2.5 கிளாஸுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறது இல்லை, 4 கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு உதிரியான பிரியாணி வேணும். ஸோ உதிரியாக பிரியாணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஜீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, ஒரு 1/2 கிளாஸ் டு 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அளவு தண்ணியை குறைச்சி வச்சுக்கோங்க உங்கள் மெஷர்மெண்ட்லேருந்து. அப்போது ரைஸும் குக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் பிரியாணியுடைய முக்கியமான விஷயங்க. குலையாமல் இருந்தால் தான் அது பிரியாணி, இல்லாட்டி அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதை பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஒரு 10 டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் வந்துடும். தண்ணி ஊற்றும் போதே உப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இதோட ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு லைட்டாக மறுபடியும் ஒரு கிண்டு கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவைன்னா நெய் சேர்ப்பாங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினாலாம் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிரியாணி செய்கிறதுனால எதுவுமே சேர்க்கல, நெய் கூட எனக்கு தேவைப்படல, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா கிளறிட்டு கரெக்டாக 10 நிமிஷம் டீப் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பிரியாணி கிண்ணுனா அருமையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக சுவையான பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னங்க எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி வைக்கிறீங்க, இது எப்படிங்க நல்லாயிருக்கும் அப்படிலாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதுக்கு பதிலாக செஞ்சு பார்த்துட்டு கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கான ரெசிபிஸ் தான் அதிகமாக நான் போஸ்ட் பண்ணேன். அதனால தான் எல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.